குட் மார்னிங் சாம்பியன் நம்ம கூட ஸ்ரீஜன் இருக்காரு. இப்போ என்னன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்ல சம் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வந்திருக்காரு. இப்போ சிஆர்டிஏ இன்ஜெக்ஷன் டைப் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், அப்புறம் இஜிஆர், டர்போ சார்ஜர், சூப்பர் சார்ஜர் பற்றி எடுத்து வந்திருக்காரு. என்னன்னு பார்ப்போம். சிஆர்டிஏ என்ன? சிஆர்டிஏ டீசல் இன்ஜின் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா காமன் ரயில் இஸ் டு ஸ்டோர் த ஃபியூயல் அண்ட் மெயின்டைன் இட்ஸ் பிரஷர். ஸோ வந்து காமன் ரயில் எதுக்கு பயனாகுதுன்னா அதை சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் த ஃபியூவல் அதுக்காகவும், அப்புறம் வந்து மெயின்டைன் இட் ப்ரெஷர் அதுக்காகவும் பயனாகுது. ஸோ இது வந்து டிஎன்பிசி 2018 கேட்கப்பட்ட கேள்வி. சிஆர்டிஏல வேற என்ன யூஸ் சொல்றாங்க? எலக்ட்ரோ ஹைட்ராலிக் இன்ஜெக்டர் இஸ் காமன்லி யூஸ்டு டைப். இதில் வந்து எலக்ட்ரோ ஹைட்ராலிக் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபார்ம் சிஆர்டிஏக்கு என்னது? காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஸோ மாடர்ன் சிஆர்டிஏ இன்ஜினில் இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 1600 பார். 1600 பார் இருக்கும். இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. இன்ஜெக்ஷன் டைப் என்ன மாதிரி? சாலிட் இன்ஜெக்ஷன், ஐசி இன்ஜின் பற்றி என்ன சொல்றாங்க? இன்ஜெக்ஷன் ஆஃப் த லிக்விட் ஃபியூல் ஒன்லி. ஸோ சாலிட் இன்ஜெக்ஷன் சாலிட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சக்கூடாது. அங்கே லிக்விட் ஃபியூல் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபீட் பம்ப் பற்றி என்ன சொல்றாங்க? ஃபியூல் ஃபீட் பம்ப் இன் டீசல் இன்ஜின் வந்து மவுண்டட் ஆன் த இன்ஜெக்ஷன் பம்ப். ஸோ ஃபீட் பம்ப் எங்கே மவுண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் பம்ப்ல இது பண்ணுவாங்க. இது 2012 கேட்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல டைரக்ட் இன்ஜெக்ஷன் டைப் வந்து நாட் யூஸ்ட் இன் த கோல்ட் ஸ்டார்டிங் டிவைஸ் னு சொல்றாங்க. இதுல வந்து நாட் யூஸ்ட் இன் த கோல்ட் ஸ்டார்டிங் டிவைஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டைப்ல மல்டி பிளஞ்சர் ஜெட் பம்ப்ல என்ன பண்றாங்க? A timed injection petrol system pressure 100 to 300 bar. ஸோ இந்த டைம் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. இதுல வந்து சிஸ்டம் ப்ரெஷர் வந்து 100 ல இருந்து 300 பார் யூஸ் பண்றாங்க. பேசிங் அண்ட் கால்குலேஷன் அதுக்கு வந்து கவர்னர் கால்குலேஷன் கவர்னர். சூப்பர் சார்ஜர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? Connected in SA engine will increase the pressure of air fuel mixture. சூப்பர் சார்ஜர் இது பண்ணா வந்து பிரஷர் அதிகப்படுத்தும், ஏர் ஃபியூல் மிக்சர் பிரஷர் அதிகப்படுத்துறாங்க. அடுத்த சூப்பர் சார்ஜிங்னா என்ன? Essentially aircraft engine. ஸோ ஏர்கிராஃப்ட்ல வந்து இது பயன்படுத்தப்படுது. அடுத்தது process of supplying intake change to engine at pressure above the temperature. அது அடுத்த பாயிண்ட். ப்ராசஸ் ஆஃப் நீ This இன்டென்ஸ் சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து இதுவா இது பண்றாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட். engine at pressure above the atmospheric pressure. இதில் வந்து பிரஷர் வந்து above the atmosphere இருக்க மாதிரி பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம increases amount of change inside engine cylinder. increase amount of charge inside the engine cylinder அப்படின்றது கேட்டிருக்காங்க. டர்போ சார்ஜர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? Used to increase engine power, decrease the engine emission. ஸோ இன்ஜின் பவர் அதிகப்படுத்துறதுக்கும் எமிஷனை கம்மி பண்றதுக்கு தான் டர்போ சார்ஜர் யூஸ் பண்றாங்க. இஜிஆர் அப்படின்னு Exhausted gas recirculation. எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன்னால என்ன ஆகுது? Reduce nitrous oxide formation by decrease the emission. ஸோ ரெடியூஸ் நாக்ஸ் எமிஷன் அப்படி சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இஜிஆரோட வேலை. இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சிஆர்டி என்னன்னு பார்த்தோம். இன்ஜெக்ஷன் டைப் சாலிட் இன்ஜெக்ஷன் பற்றி பார்த்தோம். ஃபியூல் ஃபீட் பம்பை பற்றி பார்த்தோம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் பற்றி பார்த்தோம். சூப்பர் சார்ஜர், டர்போ சார்ஜர், இஜிஆரை பற்றி பார்த்தோம். எல்லாமே கற்றுக் கொடுத்தா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து ஸ்ரீஜனுக்கு மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம், வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி.